Hello friends, நம்ம இன்னைக்கு OpenOffice ரைட்டர்ல ஹைப்பர்லிங்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஹாய் வெல்கம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஹைப்பர்லிங்க் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் அங்கே வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டும் அந்த ஆரோ மார்க் இல்லையா, ரைட் சைடு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்நெட், மெயில், நியூஸ், டாக்குமெண்ட் இருக்குது, நியூ டாக்குமெண்ட். ஸோ ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டில் எடுக்க போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா டைரெக்டாகவே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபைல் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு எந்த பார்த்து வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் பிக்சரில் வச்சுருக்கேன், எனக்கு இந்த இமேஜ் ஷோ ஆகும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்த உடனே அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டே கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த பாத்தினுடைய இன்ஃபர்மேஷன் காட்டுதுங்களா. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் வரும். ஸோ அப்போ கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, தனியாக ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் ட்ரை பண்ணுறோம், இல்லை வேர்ட்லேயே ஏதாவது இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறப்போ அழகாக இன்னொன்று ஷோ பண்ணணும் அப்படின்னும் போது ஹைப்பர் லிங்க் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இமேஜ் மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஃபைல் கூட ஓப்பன் பண்ண முடியும். ஒரு இமேஜுக்கே நம்ம ஒரு ஃபைல் கொடுக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், Ctrl+C கொடுத்துட்டு கீபோர்டில் Ctrl+V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இமேஜுக்கு ஒரு OpenOffice ஃபைலோ ஏதோ ஒன்று ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இமேஜ் பார்த்தீங்கன்னா முதல்ல செலெக்ஷனில் இருக்கா பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் டாக்குமெண்ட்லேயே ஓப்பன் ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பார்த்த முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோன்னே க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் காட்டுது. அகைன் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் கொடுங்க. நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இதுலேயே ஒரு ஃபைல்லையே எல்லாத்தையும் லோட் பண்ணி வைக்காமல் அழகாக கிளிக் பண்ணிவிட்டு வேறு வேறு டேப்பில் இன்ஃபர்மேஷன் காட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைப்பர் லிங்க் நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த டைப்புக்கு நம்ம ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.